வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது பல கோடி ரூபாய் வேட்பாளரிடம் பணத்தை பெற்றிருப்பதாக தற்பொழுது புகார்கள் ஒன்றொன்றாக கிளம்பி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வேட்பாளரிடம் கட்சி நிதிக்காண்டி 3 கோடி ரூபாய் விலை பேசியிருப்பதாகவும், மேலும் அந்த முழு தொகுதியிலும் அவர்கள்தான் பணத்தை செலவிட வேண்டும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்காகத்தான் தற்பொழுது வரை அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு கட்சியில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள நிர்வாகிகளை எந்த ஒரு பண உதவி இல்லாமல் அவர்களை கட்சி மேலிடம் வேட்பாளராக அறிவிக்கும். இதைத்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செய்திருந்தார். அவர்களிடம் பணம் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, முழுமையாக கட்சி அவர்களை ஆதரிக்கும். ஆனால் தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க வேட்பாளரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு புதிய வேட்பாளரை களத்தில் இறங்கியதற்கு இதுதான் காரணம். தகுதி இருந்தும் அவரிடம் பணம் இல்லாத காரணத்தினால்தான் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சீட்டுக்கள் ஒதுக்கப்படாதது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. இதனை வன்மையாக கண்டித்து அதிமுகவிற்குள்ளேயும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே மோதல்களும் ஏற்பட்டது. இவரை வேட்பாளராக நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றியடைய முடியாது என்று மாவட்ட செயலாளர்கள் கூறிய போதும் கூட எடப்பாடி அதை நிராகரித்துவிட்டு பணத்தை குறியாக வைத்து அதிமுகவின் வேட்பாளரை அறிவித்தார். சொன்னபடியே, நிர்வாகிகள் கூறியபடியே அதிமுகவின் வேட்பாளர்கள் தோல்வியடைந்து திமுக வெற்றியடைந்தது. ஆனால் இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் என்றும், பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் தோல்வியடைந்தோம் என்றும், 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் வைத்த கூட்டணி மக்களவை தேர்தலை பாதித்துவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பகிரங்கமாக எடப்பாடிக்கு விசுவாசமாக இருந்துள்ளனர். தற்பொழுது பணத்தை கொடுத்த வேட்பாளர்கள் தற்பொழுது திரும்பி கேட்பதாகவும், மீண்டும் பல்வேறு வழக்குகளில் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் சிக்கி வருவதும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக பார்க்கப்படுகிறது. இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக மூடப்படும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்.